மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுப்பீர்களே ஆனால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கலாமா? 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிறவர்களையும் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள், இந்த சிறு பெண் மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறார் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார். நன்றாய் கவனிங்கள். ஒரு இயேசு திரும்பி அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் ரட்சித்தது என்றார். அந்நேரம் முதல் அந்த ஸ்திரீ சுத்தமானாள். இயேசுவானவர் தலைவனுடைய வீட்டிலே வந்து தாரை ஊதுகிற ஜனங்கள் இறைகிற ஜனங்களையும் கண்டு, விலகுங்கள். இப்போ ஆண்டவர் வந்து ஒரு சிறு பெண் மரித்து போயிட்டாங்க. அந்த நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த குழந்தை உடல்நிலை சரியா இல்லாமல் சீரியஸா இருக்கும்போது அவர் வந்து ஏசப்பாவை பார்க்கறதுக்காக வர்றாரு. இப்போ ஏசப்பா வர்றதுக்குள்ள அந்த குழந்தை வந்து இறந்து போயிருச்சு. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அந்த குழந்தை எப்போ சாகும்னு பார்த்துருந்துருக்காங்க சுத்தி இருக்கிறவங்க. இறந்து போச்சோ இல்லையோ, அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, எல்லாம் தாரம் தம்பட்டம் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவர் முதல்ல எதை துரத்துறாரு அப்படின்னா, இந்த பரிதாபப்படுறவன் எல்லாம் வெளியே போ, அதான் இந்த ஓலப்பாட்டு பாடுறவன் எல்லாம் வெளியே போ, முதல்ல நீ அடிச்சு துரத்து, எல்லாரும் அடிச்சு துரத்திட்டார். அதற்கு பிறகுதான் அவருடைய அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஸோ என் ஏசப்பாவை பொறுத்த அளவில் பரிதாபப்படுகிறவர்களை ஆண்டவருக்கு சுத்தமாக, பரிதாபப்படுகிறவர்களை கூட வைத்துறது கூட ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. பரிதாபப்படுகிறவர்களை உங்களோடு கூட நீங்கள் வைத்திருப்பீர்களானால், இந்த அதிகாரம் சொல்லுது, உங்கள் விசுவாசம் வீணா போகும். நம்பர் 2, பரிதாபப்படுகிறவர்களை உங்க கூட நீங்கள் வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு தாழ்வான எண்ணங்கள் உங்களுக்கு வரும். நம்பர் 3, பரிதாபப்படுகிறவர்களை உங்களோடு நீங்கள் வைத்திருப்பீர்களானால் தேவன் தருகிற எந்த நன்மையிலையும் நீங்கள் சந்தோஷப்பட முடியாது. நம்பர் 4, நீங்கள் பரிதாபப்படுகிறவர்களை கூட வைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள், எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாய் வரும். ஸோ பரிதாபப்படுகிறவர்களை கூட நீங்கள் வச்சுக்கவே கூடாது. நீங்கள் ஆதாம் ஏவாளை குறித்து வேதம் சொல்லுது, ஆதாம் ஏவாள் விழுந்து போனது, இந்த சர்ப்பம் வந்து வஞ்சித்ததே எதில் தான் வஞ்சிச்சான் அப்படின்னா, அவங்க மேலே பரிதாபப்படுறது மாதிரி பேசிட்டான். நீங்கள் தேவர்களை போல ஆவி விடுவீர்கள் என்று ஆண்டவர் நினைச்சார் அப்படின்னு பரிதாபம். ஐயோ ஆமா, நம்ம வந்து அந்த மாதிரி ஆயிடுவோமா அப்படின்னு அதை ஏத்துக்கிட்ட உடனே பாருங்க அவங்க பாவத்தில் விழுந்துட்டாங்க. பாருங்க, நிறைய பேர் கேட்பாங்க, ஐயோ விழுந்துட்டீங்களா, இவ்வளவு கடனா ஆகி போச்சா, அவ்வளவுதான், எப்படி இருந்த நீங்க எப்படி ஆயிட்டீங்க, என்ன பேசினாலும் நான் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்றேன். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்குறீங்க, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ நம்ம யாரோட நம்ம ஐக்கியம் வைக்கக்கூடாது, யாரை நம்மை சுற்றி நம்ம வைக்கக்கூடாதுன்னா, நம்பர் 1, முதலாவது நம்மேல் பரிதாபப்படுகிறவர்களை நாம் கூட வச்சிருக்கவே கூடாது. ஆமோதிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஒரு பாடம், ஒரு வரியை மட்டும் நம்ம பாடலாமா? அடுத்து ஒரு விஷயத்தை கூட சொல்ல போறேன். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார், சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும்
நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்லுவோம், உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ நம்பர் 1, முதலாவது, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் யாரோட ஐக்கியம் வச்சுக்க கூடாது, இல்லைன்னா யாரை கூட வச்சுக்க கூடாது அப்படின்னா, நம்பர் 1 ஃபஸ்ட்டு, நம்ம மேலே பரிதாபப்படுறவங்க யாருமே நமக்கு ரொம்ப அவசியமற்றவர்கள். அவசியமற்றவர்கள். நம்மளை யாரையுமே ஆண்டவர் பரிதாபப்படுற அளவுக்கு கர்த்தர் வைக்கலன்னு முதல்ல நீங்கள் நினைங்க. எதுக்கு? ஏன் ஆண்டவர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்துருக்குற, இன்னும் நடத்துவார். கஷ்டம் அப்படின்றது, கஷ்டம் வந்த உடனே நீங்க பரிதாபப்படுற ஜனங்கள் எல்லாம் ஆயிரல. வியாதி வந்த உடனே நீங்க பரிதாபப்படுற ஜனங்கள் எல்லாம் ஒன்றும் ஆயிரல. எல்லாருக்கும் அந்த மாதிரி சூழ்நிலை. தேவன் உங்களை உயர்த்துகிறதற்காக அந்த பாதையை அனுமதிச்சிருக்கலாம். ஒரு நாள் இன்னைக்கு அழுகிற நீங்கள் இன்னொரு நாள் சந்தோஷப்பட போகிறீர்கள், சிரிக்க போறீங்க. அவ்வளவுதான். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். மாலையிலே அழுகை, காலையிலே களிப்பு உண்டாகும். உங்களுக்கு ஆண்டவர் களிப்பை தருவார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவது ஒரு காரியத்தை ரொம்ப சுருக்கமாக உங்களோட சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இரண்டாவதாக, ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம கூட யாரை வச்சுக்க கூடாது, இல்லைன்னா நம்ம கூட யார் ஐக்கியமாய் இருக்கக்கூடாது என்று ஒரு தேவனுடைய பிள்ளை தான் கூட இருக்கிறவர்களை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். யார் அப்படின்னா, ஆதியாகமத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்திலே நாம் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம். 21ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது, பின்பு எகிப்து தேசத்தாளாகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவன் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாயிருந்தது. அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாராள் உனக்கு சொல்லுவதெல்லாவற்றையும் கேள். நன்றாய் கவனிங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே. இந்த இடத்துல நம்முடைய விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வெடிக்குது. உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சாராய் வந்து ஆகார் என்கிற ஒரு அடிமை பெண்ணை மனைவியாய் கொடுத்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இப்போ உண்டாயிருச்சு. இப்போ சாராளைய ஆண்டவர் நினைச்சு ஈசாக்க கொடுத்துட்டாரு. இதை ஈசாக்கை பொறுத்த அளவில் நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, ஈசாக்கு கொஞ்சம் சாதுவான ஆளாக இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, கேராரூர் மீப்பர் தங்களோட வாக்குவாதம் பண்ணுறதுனால ஈசாக்கு அந்த துறவை விட்டுட்டு அடுத்த இடத்துல போவார், அடுத்த இடத்துலேருந்து அடுத்த இடத்துக்கு போவார். அப்போ வந்து ஈசாக்கினுடைய கேரக்டரை பொறுத்த அளவில் கொஞ்சம் சாதுவான ஆள், சண்டைக்கெல்லாம் போக மாட்டார், பிரச்சனைக்கெல்லாம் போக மாட்டார்னு நான் நம்புகிறேன். அதே போல் சின்ன வயசுலேருந்தே அவன் அப்படி தான் வளர்ந்துருக்கலாம். அப்போ இந்த ஈசாக்கோட கூட சேர்ந்து இந்த இஸ்மவேல் வந்து ஃபைட் பண்றத பார்த்துட்டு, ஏளன் பண்றத பார்த்துட்டு சாரா அம்மாவுக்கு பொறுக்கவே இல்லை. என்னது இது, அந்த அடிமை பெண்ணோட மகன் என் மகனை மாதிரி சுதந்திரவாளியா இருக்க முடியுமா, உடனே அவங்கள வெளியே துரத்துங்கன்னு ஆபிரகாமிடத்துல ஃபைட் பண்றாங்க. இப்போ ஆபிரகாமுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. உடனே ஆண்டவர் வாக்கு கொடுத்தாரு, இல்லை நான் வந்து இஸ்மவேலை ஒரு சந்ததியாய் நான் மாற்றுவேன். அப்போ ஆண்டவரும் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, சாராய் உனக்கு என்ன சொல்றாளோ அதை கேட்டுக்கோ அப்படின்றார்.
அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்க குடும்ப வாழ்க்கைக்குள்ள, உங்களுடைய கணவன் மனைவி உறவு, உங்களுடைய குடும்ப வாழ்க்கைக்குள்ள நீங்கள் யாரோட ஐக்கியமா இருக்கக்கூடாதுன்னா, உங்க குடும்பத்தினுடைய சமாதானத்துல குறைவை கொண்டு வருகிற யாரோடையுமே உங்களுக்கு பழக்கம் வேண்டாங்க, கூட வச்சுக்க வேண்டாங்க. அவர்களால் உங்க குடும்பத்திற்குள்ள ஒரு சமாதான குறைவு உண்டாகுதா, உங்க கணவன் மனைவிக்குள்ள சண்டை உண்டாகுதா, நான் சொல்லுகிறேன், அவர்கள் உங்களுடைய சொந்தமா இருக்கலாம், உங்களுக்கு உதவி செய்தவர்களா இருக்கலாம், நீங்க வளர்கிறதற்கு காரணமா இருக்கலாம். நான் நம்புகிறேன் அவர்களுக்கு பத்திரமாய் எடுத்து நீங்கள் சொல்லுங்க, எடுத்து சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஏசப்பா முதலாவது யாரை வச்சுக்கணும்னா ஆண்டவரை தான் நீங்க வச்சுக்கணும், கர்த்தர் தான் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கர்த்தர், அதற்கு பிறகு இரண்டாவது ஆண்டவருடைய பிள்ளைகள் குடும்பம். ஃபர்ஸ்ட் கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், மூணாவது தான் வேலை, நாலாவது சொந்தக்காரங்க. இந்த வரைமுறையை ஒரு நாளும் தேவனுடைய பிள்ளைகள் மாறவே மாறக்கூடாது. ஃபர்ஸ்ட் கர்த்தர், ரெண்டாவது குடும்பம், மூன்றாவது வேலை, நான்காவது சொந்தக்காரர்கள், ஐந்தாவது நண்பர்கள். அப்படிதான் உங்க சர்க்கிள் போகணுமே தவிர, ஆண்டவர் இருக்கிற இடத்துல குடும்பத்தையும், குடும்பத்தில் இருக்கிற இடத்துல ஆண்டவரையும் அந்த மாதிரி மாற்றி எல்லாம் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் வைக்கவே கூடாது. இந்த இடத்துல தன்னுடைய குடும்பத்திற்கு சமாதானம் குறைவாக இருக்குன்னு சொன்ன உடனே அவங்கள விட்டு சரி ஆபிரகாம் அந்த ஆகாருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த துருத்தியில் தண்ணியை கொடுத்து அவங்களுக்கு சில காரியங்களை கொடுத்து அப்படியே செட்டில் பண்ணிடுவார். நான் சொல்கிறேன், சில நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளே, பெரியவர்களை நினச்சா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் பெரியவங்கள ரொம்ப நேசிக்கிறேன். வளர்த்து விட்ட பிள்ளை, அந்த பிள்ளையை வளர்த்துறதுக்கு அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, அவ்வளோ வருத்தப்பட்டாங்க. ஆனால் பிள்ளைங்க வளர்ந்ததற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மருமக்களுக்கு சில நேரத்தில் மாமியார்களை பிடிக்கிறது இல்லை. அந்த வீட்டுக்கும் ரெண்டு வீட்டுக்கும் சொல்கிற மாறி. அதனால் உங்கள் அம்மா வேணாம், உங்கள் அப்பா வேணாம், அவங்க எல்லாம் என் வீட்டில் வரக்கூடாது, நான் அவங்களெல்லாம் பார்க்க மாட்டேன். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அம்மா அப்பா வயதானவர்களுக்கெல்லாம் நான் கொடுக்குற ஆலோசனை, ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுடைய சூழ்நிலை அப்படி இருக்குன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் தருவார். நீங்கள் தனியாக ஒரு இடத்துல சந்தோஷமாக ஒரு சின்ன ஹெல்ப்பை நீங்கள் வாங்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணி மகிழ்ச்சியாய் வாழுங்க. ஆண்டவர் உங்களுக்கு பலன் தருவார். பசங்களுக்கு ஒருவேளை மகன்களாக இருந்து என்னுடைய மனைவி இப்படி வெறுக்கிறாங்க, என் கணவனார் இப்படி வெறுக்கிறார் அப்படின்னு சொன்னால், உங்களால் என்ன உதவியை உங்களுக்கு செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆனால் மிக முக்கியமானது என்னென்னா, உங்கள் குடும்ப உறவு ரொம்ப முக்கியம். குடும்ப உறவு. அம்மாவை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார், பார்த்துக்குவார். அப்பாவை ஏதோ ஒரு விதத்தில் ஆண்டவர் ஹெல்ப் பண்ணுவார். நீங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்துக்குள்ள அவர்களால் என்ன வரக்கூடாது அப்படின்னா, ப்ராப்ளம் வருகிற ஒரு நபரோட நீங்கள் சமாதானமாக இருப்பீர்களே, ஆனால் உங்கள் குடும்பத்தை ஒரு நாளும் நீங்கள் கட்டவே முடியாது. ஒரு நாள் கட்டவே முடியாது. அவங்க ஊழியக்காரர்களாக இருக்கலாம், அவர்கள் ஊழியக்காரர்களாக கூட யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம், அவர்கள் யாராய் வேண்டும் என்றாலும் இருக்கலாம். ஆண்டவருடைய பிள்ளைகளை, இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், உங்க குடும்பத்திற்கு சமாதானத்தை கெடுக்கிற, சமாதான குறைச்சல் வருகிற அந்த நபர்களோடு நீங்கள் ஐக்கியமா இருப்பீர்களே, ஆனால் எங்க உறவு சரியான உறவு, எங்க உறவு தப்பான உறவு, நீங்க 1000 உண்மைதான் நான் சொல்றேன், உங்களை குறித்து ஒரு தவறும் செய்யவில்லை. ஆனா உங்களுடைய குடும்பத்தினுடைய சமாதானம் உங்களுக்கு மிக முக்கியம். அவர் பாஸ்டரா இருந்தாலும் சரி, அவங்க ஊழியம் செய்கிறவர்களா இருந்தாலும் சரி, அவங்க அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, உங்க குடும்பத்தினுடைய சமாதானம் மிக 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 அவசியம். ஆகாரை ஆபிரகாம் அப்படி கொஞ்சம் தண்ணீரை கொடுத்து துரத்தி விட்டுட்டான். ஆனா ஆகாருடைய தண்ணீர் தீந்து போயிருச்சு. ஆனா ஆண்டவர் வனாந்தரத்துல அவர்களுக்காக நீரூற்ற திறந்தார்ல, இஸ்மவேல ஒரு பெரிய சந்ததியா மாத்தினார்ல. நான் சொல்றேன், நீங்க வெறுக்கிற நபர்கள் ஒன்னும் உடஞ்சு போறதில்லை. அவர்கள் ஆண்டவரை பிடிப்பார்களே, ஆனால் அவர்களை உங்க கண்ணு முன்னாடியே கர்த்தர் நல்லதான் வைப்பார், நல்லதான் வைப்பார். நீங்கள் யாக்கோபனுடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் வாசிப்பீர்களே, ஆனால் இந்த லாபான் பார்த்தீங்க அப்படின்னா அவனுடைய எல்லா இதையும் ஏமாத்திடுவான். அவனுடைய வேலை 10 முறை அவனுடைய சம்பளத்தை மாற்றுவார், என்னென்னமோ பண்ணுவார்.
ஒரு காலகட்டத்தில் யாக்கோபு தன்னுடைய மனைவிகளை கூப்பிட்டு சொல்றான், இந்த மாதிரி அப்பா ரொம்ப ஏமாத்திட்டாரு என்ன அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷத்திலேயே அந்த மனைவிகளை பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களை ஏமாத்துற அப்பா எங்களுக்கு வேணாம், நாங்க விட்டுட்டு வந்துடுறோம் அப்படின்னு லாபானை விட்டு விட்டு அப்பா கூட சொல்லாம கூட வந்தாங்க. யாக்கோபோட இறங்கி நம்ம போலாம் அப்பா இப்படி துரோகம் பண்ணலாமா, உங்களுக்கு ஏமாத்தலாமா இப்படி. அப்ப அந்த குடும்ப உறவை எந்த அளவுக்கு அவங்க பார்த்துக்கிறாங்க பாருங்க, எந்த அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த சத்தத்தை கேட்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய எச்சரிப்பு என்ன அப்படின்னா, உங்க குடும்ப சமாதானத்திற்கு இடையிலே வருகிற, உங்க குடும்ப சமாதானத்துக்கு குறைவை கொண்டு வருகிற ஐக்கியங்களை ஒருபோதும் உங்க கூட வைக்காம நீங்க பாதுகாப்பீர்களே ஆனால், அவர்களை விட்டு விலகுவீர்களே ஆனால், உங்க குடும்பத்தை ஆண்டவர் வெற்றியாய் கட்டுவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இந்த வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கேட்கும்படியாய் உதவி செய்திருக்கிறார். உண்மையிலே நான் நம்புறேன் இது முக்கியமான வார்த்தை. இந்த லோத்தினுடைய குடும்பம் சின்னாபின்னம் ஆகிறதற்கு அதுதாங்க காரணம். லோத்தினுடைய குடும்பம் உடைவதற்கு அதுதாங்க காரணம். லோத்து தான் கூட அவன் போய் உட்கார்ந்த இடம், அவனை சுற்றி பழகுற ஜனங்களால தான் அவன் குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. ஒருவேளை என் பிள்ளை, என்னுடைய கணவனா, என் குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒரு நபர், அவர் கூட இருக்கிற நபர் சரியில்லை பாஸ்டர், நீங்க சொல்றது மாதிரி தான் இருக்கிறாங்க, எப்படியாவது குடும்பத்தை பிரிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க, ஒன்று சேர்க்கறதுனுடைய இடமே அவங்களுக்கு தெரியல, இல்லைன்னா ஏதோ மைனஸா பேசி பேசி இது பண்றாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நான் நம்புறேன் இந்த குடும்ப ஜெபத்தில் அப்படிப்பட்ட உறவுகளை கர்த்தர் துண்டிப்பாராக, அப்படிப்பட்ட அசுத்தங்களை கர்த்தர் எடுத்து போடுவாராக. உங்க குடும்பத்தில் நல்லவர்களோடு பழகிறதற்கு ஆண்டவர் ஒரு கிருபையை உங்களுக்கு தர வல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க.